எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வரத்தி தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பற்றி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்லேருந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொஸ்டினாக இருந்துச்சு. அதனால தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடிச்சவங்களை எப்படி நான் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது? எப்பா கேள்வினா இப்படி இருக்கணும்ப்பா. அதை விட்டுட்டு கொஞ்ச நாளா கேள்வி கேட்குறீங்க பாரு. நாத்தனாரோட ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னோட கொத்தனாரோட ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரியே கொஸ்டின்ஸை பார்த்துட்டு ஒரு ரியல் சோல் உள்ள ஒரு கொஸ்டினை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கொஸ்டின் கேட்டிங்கன்னா எனக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே, கொஸ்டினை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். பிடிச்சவங்களை எப்படி நான் எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறது? இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களோட மனசுலயே இருந்துச்சுன்னா இன்னைக்கு பதிவு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். வழக்கம் போல் ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுறாரு. வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுறப்ப தான் அவருக்கு தோணுது, தேவையில்லாத நிறைய பொருள் வீட்டில் இருக்குது, அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. தேவையில்லாத எல்லா பொருளையும் மூட்டை கட்டி மூட்டை கட்டி ஒரு மூலையில் வைக்கிறாரு. அந்த மாதிரி வைக்கிறப்ப திடீர்னு அவங்க ஒய்ஃப் குறுக்க குறுக்க இங்கிட்டும் அங்கிட்டும் போயினே இருக்காங்க. அவருக்கு இரிட்டேட் ஆகுது. அட யாரா இந்த அம்மா, ஒரு வீட்டை கிளீன் பண்ண மாட்டிருக்கு, நம்ம கிளீன் பண்ணாலும் விட மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவர் மறுபடியும் அந்த மெஸ்ஸியை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வராங்க, மூட்டையிலேருந்து இதை எடுக்கிறாங்க, போறாங்க. இதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு இரிட்டேட் ஆகுது. நான் தேவையில்லைன்னு வச்ச ஏதோ ஒரு பொருள் மறுபடியும் வீட்டுக்குள்ள போகுது. என்ன பொருள் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கறாரு. பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நசுங்கி போன குங்குமச்சிமிழ் இருந்திருக்கு. குங்குமச்சிமிழ் மறுபடியும் எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சிருக்காங்க. இவருக்கு இரிட்டேட் ஆகுது. ச்சே, சரியான பிச்சைக்கார பயலா இருப்பா போல இருக்கு. அதுதான் நசுங்கி போச்சு, நான் புது குங்குமச்சிமிழே வாங்கி கொடுப்பேன், இவ ஏன் இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஓடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இரிட்டேட் ஆகுது. ரெண்டாவது நாள் என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த குங்குமச்சிமிழை எடுத்துட்டு தேவையில்லாத இடத்துல வைக்கிறதுல வச்சிடுறாரு. இந்த முறையும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, குறுக்க நடுக்க போயினே இருக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டாடா, வழக்கம் போல எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எதுவுமே இல்லை. அப்ப என்னத்தை எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு பார்த்தா அந்த குங்குமச்சிமிழ் மறுபடியும் காணும். என்ன திமிரு இருக்கணும், எப்பா பார்த்தாலும் எடுத்துன்னு நான் வைக்கிறேன், மறுபடியும் அந்த நசுங்கி போடுறத எடுத்துன்னு வீட்டிலே வைக்கிறா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பிளான் பண்றாரு. இன்னைக்கு அந்த குங்குமச்சிமிழ் எடுத்துட்டு போய் குப்பையில போடுறதான் என் வேலை அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு. வீடு ஃபுல்லா தேடிட்டாரு, அந்த குங்குமச்சிமிழை காணும். இவருக்கா டவுட், எப்பவுமே இந்த மாதிரி ஒளிச்சு வைக்கிறதெல்லாம் வீட்டுல தானே ஒளிச்சு வைப்பா, என்ன வீட்டுல காணோம், வேற எங்க வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடை சுத்தி சுத்தி பாக்குறாரு. அங்க ஒரு லேஃப்ட் இருக்கு, ஒருவேளை லேஃப்ட் மேல வச்சிருப்பாளோ அப்படின்னு டவுட். லேஃப்ட் மேலாம் ஏறி வைக்கிற அளவுக்கு அவருக்கு எப்படி சாமர்த்தியம் பத்தோம்? ஒருவேளை வச்சிருந்தா சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்டூல் எடுத்துட்டு போட்டு லேஃப்ட் மேல ஏறி பார்த்தா அவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா லேஃப்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 புடவை, ரொம்ப அழுக்கா இருக்கிற பழைய புடவை, ஒரு 3 புடவை இருக்கு, ஒரு 90 போட்டோ, கிட்டத்தட்ட லப்பர் பேண்ட் போட்டு ஒரு 90 போட்டோ இருக்கு, ஒரு லெட்டர் இருக்கு. பத்தாவதுக்கு இந்த நசுங்கி போன குங்குமச்சிமிழ் இருக்கு. அவ குங்குமச்சிமிழை மட்டும் ஒளிச்சு வைக்கல, கூடவே சேர்த்து இவ்வளவு பொருளை ஒளிச்சு வச்சிருக்காளா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய புடவை எடுக்கிறாரு. இதை நாய் கூட சீண்டாது, இதையா இவ்வளவு சென்டிமெண்டா வச்சுனுக்குறா அப்படின்னு தூக்கி போட்டு, சரி அந்த போட்டோல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 90 போட்டோ எடுத்து பார்த்தா 90 போட்டோவும் சிமிலரா இருக்கிற ஒரே போட்டோ தான். அவங்க அம்மா அந்த பாப்பாக்கு அதாவது இவங்க சின்ன வயசா இருக்கிறப்ப பொட்டு வைக்கிற மாதிரி போட்டோ, 90மே ஒரே போட்டோ. இவருக்கா யோசனையா இருக்கு, ட்ரெஸ் மட்டும் தான் மாறுது, பொட்டு வைக்கிறதுல என்ன இருக்கு, எதுக்கு இந்த ஆத்தாக்காரி இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்குது, எல்லார் வீட்லயும் தான் போட்டோ எடுப்பாங்க, பொட்டு வைக்கிறதெல்லாம் ஒரு போசனா எடுப்பாங்க, சரியான கோளாறு பிடிச்ச குடும்பம் போல இருக்குன்னு தூக்கி போட்டுட்டு அடுத்து அந்த பழைய லெட்டர் ஒன்று இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. படித்த உடனே அவரோட மொத்த பர்செப்ஷனும் மாறுது. ஏன்னா அவங்க அம்மா சாவறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு எழுதின லெட்டர் அது. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவங்க அம்மா கடைசி காலத்தில் கேன்சர் பேஷண்ட்டாக இருந்திருக்காங்க. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப முடியாமல் இருந்து தான் இறந்திருக்காங்க. கடைசி 90 நாளுமே அந்த பொண்ணுக்கு அந்த குங்குமச்சிமிழ்லேருந்து பொட்டு வச்சு தான் அவங்க டெய்லி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த குங்குமச்சிமிழை என்ன நீ பார்த்துக்கிற மாதிரியே வச்சுக்கமா, இதில் எப்பப்பெல்லாம் நீ குங்குமம் எடுத்து வைக்கிறியோ உனக்கு என்னோட ஆசீர்வாதம் நேரடியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்கு. அவர் இத்தனை நாள் அதை நசுங்கி போன குங்குமச்சிமிழா மட்டும்தான் பார்த்தாரு. ஆனால் அவங்களுக்கு அதுதான் அவங்க அம்மாவே. அவங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் தவிர எப்படி அதை நசுங்கிச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல. அவங்க அவ்வளோ ட்ரெஷராக பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்ம இவ்வளோ கேவலமாக பார்த்துட்டோமே. அட்லீஸ்ட்
ஒரு வாட்டி இல்லை ஒரு வாட்டியாவது ஏன் இதை எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வைக்கிற, அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருந்தா நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் இதெல்லாம் அவங்க வந்து ஒளிச்சு வச்சிருக்கணுமா? அவங்க அம்மா சம்மந்தப்பட்ட புடவையாக இருக்கும் போல இருக்கு, அவங்க அம்மாவோட கடைசி காலகட்ட 90 ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் எதுக்கு அவள் ஒளிச்சு வைக்கணும், நான் அந்த ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்றத அந்த ஜென் அப்போ தான் நினைக்கிறாரு. அப்போ தான் அவர் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாரு, ஏம்மா நான் இந்த மாதிரி பார்த்தேன் உன் லேப்டில் இதெல்லாம் இருந்துச்சு, இது எல்லாம் என்னன்னு கேட்குறப்ப தான் அவங்க ஒய்ஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு சொல்லணும்னு தோணல, நான் சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, திடீர்னு சர்க்காஸ்டிக்காக பேசிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப தான் அவருக்கு அது வந்து உரைக்குது. ஏன்னா சர்க்காசம் அப்படின்றதுக்கு ஒரு அளவு கோடு இருக்குது. நம்ம கிண்டல் பண்ணலான்ற காரணத்துக்காக இப்போல்லாம் எதை வேணாலும் கிண்டல் பண்ணுறோம், எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறோம். நமக்கு சின்னதாக தெரிகிற ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஒருத்தனை நான் திட்டுறது, ஒருத்தனை நான் வந்து வெட்டுறது எந்த அளவுக்கு காயப்படுத்துமோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களோட உணர்வை நான் கஷ்டப்படுத்துறதும் காயப்படுத்தும். இதை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிறதே இல்லை. எல்லாத்தையும் கிண்டலா எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்லிடுறாங்க, ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்கு ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ எதில் விளையாடணும் எதில் விளையாடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கில். நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, பிடிச்சவங்கள எப்படி நான் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்ட்டு, அதுக்கான பதில் இதுதான். அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்க பழகுங்க. அவங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுக்கு எந்த விஷயம் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது, இது மாதிரியான எல்லா உணர்வு சார்ந்த விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பழகுங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் என்ன அப்படின்னு கேட்குறது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே மாதிரி அவங்கள எந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக உடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க பழகுங்க. அதை தயவு செஞ்சு அவங்களுக்கு தெரியாமல் கூட அவங்க வாழ்க்கையில் பரிசாக கொடுத்துறாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பிடிச்சவங்கள நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ உணர்வுக்கு இன்னைக்கு பெருசாக மதிப்பு வந்து நம்ம யாரும் கொடுக்கறது இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு அக்கறை எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உணர்வுபூர்வமாக பிடிச்ச விஷயம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ என்னோட பர்சனல் லைஃப்லேயே பார்த்தோன்னா எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் தான் இருக்காங்க, சரிங்களா? அண்டர்லைன் வேற பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ என் ஒய்ஃப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப லக்ஸூரியான ஒரு விஷயம், பயங்கரமாக ஒரு கோல்டில் இல்லை டைமண்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி நீட்டினா கூட அவங்க சந்தோஷமே பட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லா டேஸ்டான ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் முன்னாடி நீட்டினோன்னா அவ்வளோதான், விரும்பி சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடுனா அவ்வளோ ஆசை. எனக்கா கடுப்பாக இருக்க, யாராவது சோத்துக்கு செத்தவை எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்றா அப்படின்ற மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகும். அவளோட கேரக்டரிஸ்டிக் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் நடந்து போகிறான்னு வைங்களேன், அந்த ரோட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு புது சாப்பாடு கடை வந்துருச்சுன்னா அவளுக்கு அந்த கடைக்குள்ளே நுழையிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்து கிடைக்கணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிருவா. ஸோ இதே மாதிரி தான் அவள் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாள். ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி வந்து செருப்பு அறந்துருச்சு, ஸோ நீ வரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, செருப்பு அறந்துருச்சுன்றா, சரி அதனால் என்ன, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். போய் பார்க்குறேன், அவள் வந்து அந்த சாப்பாடு கடைக்குள்ளே இருக்கிறா. என்னம்மா செருப்பு அறந்துச்சுன்னு சொன்னால் கடைக்குள்ளே இருக்கிறா? ஆமாம், நீ வர வரைக்கும் நான் ரோட்லேயே நிற்கிறது, அதனால தான் கடைக்குள்ளே வந்தேன், சரி வந்தது வந்துட்டேன், எதனா வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றா. அவளுக்கு என்னன்னா புதுசா ஒரு சாப்பாடை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுக்கு 1008 காரணம் சொல்லுவா. ஸோ இதே மாதிரியே அடிக்கடிக்கு அவள் செருப்பு பிய்யறதும் கடைக்குள்ள இருக்கிறதுமா இருந்துச்சு. ஒரு நாள் நான் யதார்த்தமா ஸ்ட்ரீட்லேயே தான் இருந்தேன், சரிங்களா? அவங்க சொல்றப்பையும் நான் அதே ஸ்ட்ரீட்ல தான் இருக்கிறேன், நான் அவளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறேன். ஸோ அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செருப்பு அறுந்துருச்சு, நான் வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மகராசி அப்பதான் கீழே குனிஞ்சு அந்த செருப்பு அறுத்துன்னு இருக்காங்க. ஏன்னா அவன் செருப்பெல்லாம் ஆக்சிடென்ட்லாம் அறல, அவளே பிச்சிடுறது, கடைக்குள்ள போறது, ரிட்டர்ன் வர்றப்ப செருப்பை தைச்சிக்கிறது, இதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அன்னைக்கு செம்ம கோவம். ஏன்னா செருப்பு பிஞ்சு உள்ள போனா கூட பரவாயில்ல, நல்லா இருக்கிற செருப்பை பிச்சுட்டு உள்ள போறது கொஞ்சம் எல்லா ஆணுக்கும் கோவம் தானே வரும். ஸோ எனக்கும் வந்த கோவம் அதே கோவம் தான். நான் வந்து அவங்கள பயங்கரமா கத்துனேன். இது என்ன பழக்கம், எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்ட்டு, எந்த கடையும் திறக்க வேணான்ற, புதுசா ஒரு கடை திறந்தா உள்ள நுழைஞ்சிடுற, ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் வர்றேன்ற அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப அக்ரெசிவா அவங்கள திட்டினதுக்கு அப்புறம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அவங்க வந்து என்ன மாதிரியே தான் அவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் போல இருக்குது. ஸோ அவங்க அம்மா வந்து அவங்களும் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம், அதனால் பெருசாக சமைக்கலாம் மாட்டாங்களாம். நைட்டு தான் வந்து சமைப்பாங்க போல இருக்குது, மார்னிங்லேயும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. ஸோ மதியம் அந்த சத்துணவுக்காகவே அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குது, நான் கூட தான் சத்துணவு சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் அங்கே அவளுக்கு நடந்த விஷயம் அந்த மாதிரி. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் இட் இஸ் அவள் வந்து சத்துணவு சாப்பிட்றதால கிளாஸுக்குள்ளேயே வந்து சில பேர் வந்து அவளை கூட ஜெல் ஆக
மாட்டாங்களாம். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் நல்ல நல்ல சாப்பாடு எடுத்துட்டு வராங்களோ அவங்க கூட தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம். ஏன்னா அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இவ வந்து சத்துணவு அப்படின்றதால அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இவ ஐசோலேட்டாவா இருந்திருக்கா. பெருசா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதுவே அவளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஓ, நம்ம வந்து சத்துணவு சாப்பிட்றதால தான் நம்மளை வந்து ஒதுக்குறாங்களோ அப்படின்ற தாட் அவளுக்கு வேற இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வந்து அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து வாந்தி மயக்கம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஃபுட் பாய்சன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவளுக்கும் அதே மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் வந்து பெருசா சத்துணவு வந்து சாப்பிட போவே இல்லை. பட் இவளுக்கு வேற வழி கிடையாது. அதனால அவ என்ன பண்ணிருக்கா, நெக்ஸ்ட் டே அதாவது முந்தின நாள் தான் சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து அட்மிட்லாம் ஆயிருக்காங்க. இவ அதை பத்திலாம் கவலைப்படவே இல்லை. நெக்ஸ்ட் டே சத்துணவு போயிட்டு இவ பாட்டில் தட்டில் வாங்கிட்டு வரவும் கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லாருமே அவளை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பாரு இந்த பொண்ணு எவ்வளோ அல்ப, நேத்து தானே வாந்தி மயக்கம்லாம் கடந்துச்சு, இன்னைக்கும் போய் வாங்குது பாரு, சி இவ்வளோ மோசமான பொண்ணை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி டோட்டலாகவே அவளை வந்து ஐசோலேட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ அப்போ அவளுக்கு மைண்ட் அளவில் ரொம்ப வைராக்கியமாக ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் இன்சல்ட் பண்றீங்களே, எந்த சாப்பாட்டுக்காக நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேனோ, நான் நல்லா படிச்சு சம்பாரிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாட்டையும் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவள் ஆசைப்பட்டிருக்கா போல இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் டைம் என் ஒய்ஃப் சொல்றா. அது நாள் வரைக்கும் என் பொண்டாட்டியை பார்க்குறப்பெல்லாம் சரி, ஆனால் சோத்துக்கு செத்தவ அப்படின்ற மாதிரி நினைச்ச என்னோட மைண்ட் சுக்குநூறா உடையுது. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் அவளுக்கு நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒருத்தவங்களோட உணர்வு ரீதியாக போய் பார்க்குறப்ப தான் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி காரணம் இருக்கும். ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் ஒய்ஃபை நான் வந்து கிண்டல் பண்ணுறதே கிடையாது சாப்பாட்டு விஷயத்தில். ஸோ புதுசாக ஏதாவது கடை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நானே கூப்பிட்டு போகிறது, வாமா தாயி நல்லா சாப்பிடுமா, நீ சாப்பிடாம யாருக்குமா வாங்கி தரப்போற, நீ தின்னு அப்படின்ற மாதிரி. ஸோ கூப்பிட்டு போய் வாங்கி தரது, புதுசான கடைங்களுக்கு புதுசான சாப்பாடு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்க நான் ஆரம்பித்தேன். ஸோ எல்லாருக்குமே இதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒருத்தங்களை திட்டுறது, கொட்டுறது, வெட்டுறது எந்த அளவுக்கு காயப்படுத்துமோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களோட உணர்வை நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்கனாலும் காயப்படுத்தும். ஸோ அதனால் உங்களை ரொம்ப பிடிச்சவங்களோட உணர்வை பற்றி புரிஞ்சுக்க பழகுங்க. இன்கேஸ் கடைசி வரைக்கும் புரியாட்டி அவங்களோட நம்பிக்கை அது, அவங்களோட ஆசை அதுன்னு விட்டுருங்க. அதுக்குள்ளே போயிட்டு இதை வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை, இது அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே நுழைய வேணாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட்டை அவங்க அதை வந்து நேசிக்கிறாங்களா, ஓகே நேசிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து அதை பார்த்துக்கங்களே தவிர சென்டிமெண்ட்டுக்குள்ளே முங்கு நீச்சல் அடிக்காதீங்க. அது நல்லாவும் இருக்காது. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புகிறேன். இன்னொரு நாள் ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்ருக்கப்ப அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்ற தாட் உங்கள் மைண்டுக்கு வரவே இல்லை. கமெண்ட்டில் யார் என்னென்ன பேசியிருக்காங்க, எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியே பண்ணலை. என்னோட மொத்த கவனமும் இந்த பாட்காஸ்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, எஸ், உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஃபோக்கஸ் பவர் இருக்குது. இந்த ஃபோக்கஸ் பவரை வச்சுட்டு சும்மாவா இருப்பீங்க? அதை அப்படியே எடுத்து போய் உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்களுக்கே தெரியாமல் உங்களோட நேரம் அளவுக்கு அதிகமாக திருட்டு போயிட்டு இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் தவறுதலாக உங்களோட நேரம் போகுது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அது எல்லாத்தையும் குறைக்க பாருங்கள். உங்களோட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்ன பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாம் அந்த கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரைபும் தான். இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.